ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال جل شأنه في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد. إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وقال تعالى: ولا تقف ما ليس لك به علم إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا. صدق الله العظيم. உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற ஏகனாய் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்றும் உண்டாவதாக. சலாத்தனும் தமிழும் சலாமன வீரேற்றமும் தவறிய வழியில வாழ்ந்து கொண்ட மனிதர்களுக்கு நேரான சீரான சிறப்பான சொர்க்கத்திலே பாதையை காட்டிக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட கண்ணுக்கு இனிமையான எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அனாதை குடும்பத்தினர்கள், தோழர்கள், சிறியோர்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரும் மீது நின்று உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய மாளிகையில இஅ்திகாஃப் செய்ய உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அன்புள்ளவர்களாக, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதையெல்லாம் இந்த வாழ்வில் எடுத்து நடக்கும்படி ஏற்படுத்துகிறானோ அவைகளை எடுத்து நடப்பதை மாத்திரம் விட்டுவிடாமல் எதைகளில் என்னை விலகி நடக்கும்படி விளைத்திருக்கின்றானோ அவைகளுக்கு முற்றும் இல்லாமல் விலகி தவறு எல்லா சந்தர்ப்பங்களையும் அஞ்சி பயந்து தக்குவாவுடன் இறையத்துடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பாக்களுக்கும் நான் நற்கட்டளை என்னும் செய்ய தொடர்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அனுப்பிய ஏராளமான நியாமத்துகளை, அருட்கொடைகளை அல்லாஹ் வாரி வருகிறார். இந்த நியாமத்துகளை எல்லாம் எதற்காக தந்திருக்கிறான் என்றால் நாம் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக. ஏராளமான நியாமத்துகளை ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது அவன் தந்த நியாமத்துகள் ஒரு நியாமத்து தான் இந்த உறுப்புகள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون. அல்லாஹ் அவர்களுடைய தாய்மார்களை வைத்திருந்து வெளியாக்கினார். அவரையெல்லாம் அவங்களுக்கு பார்வையை, கேள்வியை, சிந்தனாக்கத்தை தந்தான். எதற்காக தந்தான்? லஅல்லகும் தஷ்குரூன், நன்றி செலுத்துவதற்காக. நாங்கள் நீங்கள் சற்று யோசிப்போம், இந்த உறுப்புகளுக்கு நன்றி செலுத்துவோமா, நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த உறுப்புகளுக்கு நன்றி செலுத்துவோமா, நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம்? நன்றி என்பது ரப்பல் ஆலமீன் உறுப்புகளை தந்துட்டு, ஞாபகத்தை தந்துட்டு அதை எப்படி பயன்படுத்தணும் என்று சொல்லியிருக்கிறானோ அந்த முறையில பயன்படுத்துவதுதான் அதுக்குரிய உண்மையான நன்றி. ஞாபகத்தை கருத்திருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது நன்றி தான். ஆனா உண்மையான நன்றி, உதாரணத்துக்கு எல்லாம் பணத்தை கொடுத்திருக்கிறான். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி பரிசிக்கணும், எந்த வழியில் செலவழிக்கணும் என்ற குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி இருக்குதோ அந்த முறையில தெரிவிப்பதும் செலவிடுவதும் இதுதான் உண்மையான நன்றி. அதுக்கு மாற்றமான வழியில செலவழிக்கிறது, மாற்றமான முறையில சம்பாதிக்கிறது, மாற்றமான முறையில இருக்கிறத தெரிவிக்கிறது, இது நன்றி கெட்ட தன்மை. எவ்வாறு உறுப்புகளை தந்துட்டு இந்த உறுப்பை எவ்வாறு பயன்படுத்தணும் என்று குர்ஆனின் ஹதீஸை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக பல இடங்களில் பற்றி அல்லாஹ் பேசுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே
பல இடங்களில் ஞாபகப்படுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அனைத்தையும் ஞாபகப்படுத்த நேரம் இடம் கொடுத்தாலே உறுப்புகள்ல ஒரே ஒரு உறுப்புக்கு நாம் நன்றி செலுத்துறோமான்னு மாத்திரம் உறுப்புகளே ஒரு சிறிய உறுப்பு அதுதான் இந்த ஞாபகம். இந்த ஞாபகம் இந்த ஞாபக அசைத்து ஒரு மனிதன் சொர்க்கத்தை சம்பாதிக்கவும் வேணும், இந்த ஞாபக அசைத்து நரகத்துக்கு போக வேண்டும், நரகத்தை தனது கண்ணிமிடமாக ஆக்கிக்கொள்ளவும் வேண்டும். சகோதரர்கள் அல்லாவுடைய நன்மையாக நாம் காலையில் பேசுகிறோம், வாழ்க்கை பூரா பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாம் பேசுற பேச்சு, இந்த கதை, இந்த சொல்ற இருக்கு என்ன நடக்குது? ஒரு சட்டம் இப்படி வருது வெளியில போகுது, இந்த சட்டம் என்ன நடக்குது? தெளிவுபடுத்தி என்ன நடக்கும் அல்லா சொல்லும் பொழுது நீங்கள் பேசக்கூடிய எந்த வார்த்தையும் என்ற மலத்துக்கு முன்னால் வைக்கப்பட்டு அன்றைய அவ்வாறு நாங்கள் எதை பேசினாலும் சரி அது அதிகப்படுகிறது. யாருக்குமா புதியமான பற்றி எந்த அளவுக்கு பதியப்படுதுன்னா அக்கா போனீங்களா, வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, குடிச்சீங்களா, எடுத்தீங்களா, தொட்டீங்களா என்று கேட்கிற வார்த்தைகள் முதல் கொண்டு ரெக்கார்ட் நல்லதாக வளர்வதற்கு பாவமானதாக மோசமானதாக அல்லாதவர்கள் கருத்திலாக எழுதப்பட்டது. இந்த பதிவு செய்யப்பட்ட ஏற்றுக்கு என்ன நடக்கும்? இந்த ரெக்கார்ட் புக்கு என்ன நடக்கும்? இது இந்த பயிர தூரமா இங்க ஒழிஞ்சிடலாமா, ஏதாவது ஏதாவது செஞ்சிடலாமா, எனக்கு கம்ப்யூட்டருக்கு வைரஸ் வர மாதிரி வந்து அழிச்சுடுமா? இந்த ரெக்கார்ட் புக்கு என்ன நடக்கும்? இதற்கோ பரிசுரா இல்லை அல்லாஹ் தெளிவுபடுத்தலாம். இந்த ரெக்கார்ட் புக்கு என்ன நடக்கும்? சொல்லும் பொழுது وكل إنسان أنزلناه طائره في عنقه ونخرج له يوم القيامة كتابا يلقاه منشورا اقرأ كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا. நாளைக்கு மறுமையில எங்க ஒவ்வொருவருடைய ரெக்கார்ட் புக்கை வரலாம் இந்த கழுத்துல தொங்க விடுவோம். கழுத்துல பெண்கள் மாடு போடுற மாதிரி செயின் போடுற மாதிரி எங்களை பருவ வயது அடைஞ்சதிலிருந்து மௌத்து வரையும் அந்த ரெக்கார்ட் புக் ஓபன் ஆயிருக்குது. அதுல பதிவு செய்த அந்த பதிவேற்ற ரெக்கார்ட் புக்க கழுத்துல தொங்க விடப்படும். யோசிச்சாருன்னா கையில கொடுக்கப்படுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். கழுத்துல தொங்க விடப்படும். ரெண்டே போறான் பேசு. யாருடைய பட்டோட வலது கருத்துல கொடுக்கப்படுமோ அவர் சந்தோஷமா அந்த பட்டோட எல்லோருக்கும் காட்டிக் கொண்டு செய்வார். யாருடைய பட்டோட இடத்துல முடிச்சு பின்னால் எடுத்து அதுல கொடுக்கப்படுமோ இந்த பட்டோட கையில கொடுக்கப்படும் போறாங்க. இந்த 2 ஆயிரத்தி முப்பத்தீங்க தெளிவுபடுத்துறாங்க. இது ரெண்டும் நடக்கும். ஒன்று கையில கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால் கழுத்துல தொங்க விடப்படும், கழுத்துல தொங்க விடப்பட்டதுக்கு பின்னால கையில கொடுக்கப்படும். திறக்கப்பட்ட நிலையில் அந்த இருக்கும் அடியானே நீ போன்ற பட்டோடைய படிச்சுப்பான் கப்பா வினத்தியோம் அழைக்க ஹசீபா அதுவே உனக்கு கணக்கு சொல்ல போகும். எங்கேருந்து பொருள் பேசினா, எங்கேருந்து குணம் பேசினா, யாருக்கு அவதூறு சொன்னா, யார மாணவங்கப்படுத்தினா, யாரு கேவலப்படுத்தினா, யாருக்கு என்ன அநியாயம் செஞ்சா, எங்கேருந்து எந்த போதை வசம் பாதிச்சா, யாருக்கு கொடுத்தா, யாருக்கு எடுத்தா, என்ன மோசமான வியாபாரம் செஞ்சா, வட்டிக்கு எடுத்தியா இல்லையா, மனைவியோடு எப்படி நடந்தா, பிள்ளைகளோடு எப்படி நடந்தா, அன்னை கூட்டாளர்கள் எப்படி நடந்தா, மற்றவர்களோடு எப்படி நடந்தா எங்கிறதெல்லாம் அதை எழுதியிருக்குது. அது உனக்கு கணக்கு சொல்ல போதும் ஒன்றொன்றாக நாம் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன். இன்னைக்கு எல்லாம் ஓடி இருக்கீங்க, ஓடிகளுக்கு மாதிரி முன்னால யாரு சும்மாவுடைய கணப்போது சொல்லுவாங்களோ அதிக செலவான்னு சொன்னாங்க. ஒரு வாரத்துக்கு அவருக்கு புள்ளி இருக்கிறது பாது
யாருக்கு பாதுகாப்பாக இருப்பது ஆட்சியோ ஜும்மாவுடைய நாளுக்காக போதிக்கோங்க. எந்த அளவுக்கு பாதுகாப்புன்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னா ஆபத்துடைய ஃபித்னா, அப்படி ஒரு ஃபித்னா வந்து இதுக்கு முன்னாலே அவன் வெளியானா கூட பாதுகாப்பு கிடைக்கும். ஓதி கொடுங்க, அந்த மழையில பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, மழைக்கும் சொல்லிக் கொடுங்க. அந்த சூறா காப்பிராதா சொல்றான், அடியாங்க வார்த்தை சொல்லுவான், لا يقاتل صغيرة ولا كبيرة إلا أحقاها ووجدوا ما عملوا حاضرا ولا يظلم ربك أحدا. ليجي என்ன பகுதி லேடி என்ன புரிஞ்சுது? لا يقاتل صغيرة ولا كبيرة, சிறுத்தை வழியில பெருத்தை வழியில சும்மா பேசுறது, சும்மா பார்த்தது, சும்மா பழகினது, ஒரு பிஸ்கோடான பழகினேன், பல ஒன்று பழகினேன், கோவிலுக்கு போகிறேன், மாணவர்கள் படிப்போம் செல்கிறேன். சிறுத்தை விடையில பெருத்தை விடையில எல்லாத்தையும் கீழே கிழித்து அவன் செஞ்ச ஒவ்வொரு இலக்கமா கிராமத்துல பார்ப்பான். அன்றைய நாள் அல்லா யாருக்கும் அணு பிரமாணம் கூட யாருக்கெல்லாம் நல்லே. அதனால என்ன சொல்ல வருகிறேன்னா, நாம் பேசக்கூடிய இந்த சத்தத்தை அங்கீகரித்து போறதில்லை, அது ரெக்கார்ட் கூட ரெக்கார்ட் ஆகுது. அதனால இந்த நாவல் தந்துச்சு, இந்த நாவலை ரொம்ப மிக கவனமாக பாதுகாத்துவோம். நாவல் தந்த ரொம்ப சொல்றான், இந்த நாவல் வந்து நீங்க பேச போறீங்களா, முகமது ரசூலுல்லாஹ் பேச போறீங்களா, يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي. محمد رسول الله முன்னால உள்ள சத்தத்தை உயர்த்திடுவான், ஒரு சத்தத்தை உயர்த்தி பேசுகிறோம். சரி, பெற்றோடு பேச போறீங்களா, ولا تقل لهما أف ولا تقل لهما أف. நாங்கள் ஒப்புக்கு ஏற்பாடு செய்யறது, அது அர்த்தம் செய்யுங்க. இப்போ பெற்றோர் வந்து சொல்றாங்க, அவங்க பேசுவா கோவத்தான் போறாரு, செஞ்சு கொடுக்கலாம் போறாரு, முன்னாடி போற சொல்லிட்டாங்களே. இந்த நாவல் மேல் முகத்தோட உறக்கிறதுக்கு தான் ஒப்பந்தது. இந்த நாட்டை மேல் முகத்தோட உறக்கும் போது ஒரு சத்தமனு வருமே, அந்த சத்தத்தை கூட பேசுவதற்கு முன்னாடி வெளியாகிறார். இந்த நாள் ஒரே சத்தம் சொல்றான். மகனபால் சொல்றாங்க, மகனே இந்த நாவ அசைச்சு யாரோட உள்ளத்தையும் அழைக்கிறாரு. சத்தம் பேச தெரியும் என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி யாருடைய உள்ளத்தையும் அழைக்கிறாரு. நாவத்தன் ரப்பு சொல்றான், இந்த நாவ அசைச்சு உங்கள ஒருவர் மற்றவரை புறம்பால் பேசிடுவாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு அதிகமானவர்கள் நாம் அனைவரும் மாற்றப்பட்டிருக்கூடிய நரகத்தை கொண்டு தொடர்பாகும். நீங்கள் புறம்பேசுறவர்களே, தீனுடைய சபைகள் கூட காலியாக இல்லை என்று சொன்னாலும் கிடையாது. சர்வசாதாரணம் சரியான இன்பம், மற்றவர்கள் வளரண்டா, மற்றவர்கள் பேசுறண்டா, அல்லாஹ் பாதுகாப்பான சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ومن تركنا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه. நீங்க விரும்புவீங்களா, நீங்க ஆசைப்படுவீங்களா, உங்களோட சகோதரி அல்லது சகோதரன் மரணி ஜனாதா கட்டில வைக்கப்பட்டீங்க, பேசி எவ்வளவு கோக்காக இருந்தாலும் யாருக்கு இருக்கு மனசு வராது, ஜனாதாட தலையை வச்சு சாப்பிடும். அது அப்படி கேட்கிறோம். யாராவது விரும்புவீங்களா, ஜனாதா ஒரு சகோதரியுடைய சகோதரி ஜனாதா வைக்கிறாங்க, நீங்க அதை வெறுப்பீங்க. இத மாதிரி வெறுங்க, புறம் பேசுறது இத மாதிரி வெறுங்க. யாராவது புறம் பேசினா மற்றவர்களுக்கு கலவினா ஏவாப்பா இந்த பாவத்துக்கு நாங்க சொல்றதே உடனே இல்லாதே இருக்கிறேன் சொன்னேன்.
என்னன்னு தெரியுமா? எப்பொழுது சஹாபாக்கு சொல்லலாம் ஒரு கேள்வியை கேட்க உடனே கொடுக்கிறது அல்லாஹ் வாழ்த்துகிறார். அல்லாஹ் சொல்றது உங்களுடைய சகோதரன் சகோதரி மற்றவர் விரும்பாத ஒன்றை மற்றவருக்கு சொல்றதுதான் போறோம். ஒரு சகாதி கேட்டா நான் சொல்ற விடயம் அவர்கிட்ட இருந்தாலுமே சொல்லலாம் போறோம். நான் சொல்றவர்கிட்ட இருந்தாலும் போறோம். நாங்க இருந்தாதாங்க போறோம். இல்லாட்டி படுதுருவோம் அவதூறுவோம். இல்லாத ஒன்று அவனுக்கு விட்டு கட்டி சொல்றது இது அவருடைய உலகத்தை நல்ல கதையை அறிக்கப்பட வேண்டியதான். இல்லாத ஒன்று மீது கவனிச்சு அவன் மீது பணி சுமத்தி அவன் மீது விட்டு கட்டுறது செய்ய நாம் அதற்கு இதுக்குரிய தந்தை உலகத்திலே கொடுக்கப்படும். மன சொல்லுவாங்க இருக்கிறத சொல்றவங்க போறோம். அது விரும்புகிறாங்க. உங்களுக்கு நீங்க மற்றவங்க சொல்றது அவங்க விரும்புகிறாங்க. இதை நீங்க மற்றவங்க சொல்றதுதான் போகும். அவருடைய அம்மாவுடைய நல்லடியாக பாதுகாப்பு காட்டப்பட்டது. அது பார்க்கும் அவர்களுக்கு செம்பாலான நீண்ட நகங்கள் கொடுக்கப்படுகிறது. செம்புலாகும் இந்த நகங்கள் செம்பாலான நீண்ட நகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செம்பு நகத்தான முகத்தை நெஞ்சை அப்படி வராங்கி கொண்டிருக்கிறான். கீழே பிடித்துக் கொண்டிருக்கிறான். நரகம் என்றாலே அது வேதனைக்குரியவர். அங்கே இன்பம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது. அந்த தண்டனை நெருப்பில் இடிக்கப்படுவதும் விசைகள் கொன்றதும் மரத்தில் ஆயுதத்தால் கண்டிக்கிறதும் அதுக்கு இன்சார்ஜா பொறுப்பா இருக்கக்கூடிய மாதிரி கிடைக்கலாம். நாடு கழிக்கலாம். அவர்களுக்கு அல்லா இறக்கத்தை படைக்கவே இல்லை. பொறுப்பா இருக்கிறவருக்கு அல்லா இறக்கம் வந்து படைக்கவில்லை. அதனால அவர் அங்க எல்லோருக்கும் நல்லா தண்டனை கொடுக்கப்படுதான். நல்லா நெருப்பு பார்த்துதா, நல்லா நெருப்பை எரியினாரா, இவரை விட்ட ஜென்கள் கொத்துதா, பாம்பு கொத்துதா, தேன் கொத்துதா, மனுஷன் தண்டிச்சாங்களா, இல்லாத தண்ணீங்க கொஞ்சம் விஷயங்களை போடுங்க என்று சொல்றது அவன் ஜெயிச்சாங்க. இவ்வளவு தண்டனை இருந்தோம். ஏன் தான் தனக்கு அநியாயம் செய்வார். தன்னுடைய முகத்தை என்ன ஏழு கீழி பிரிக்கிறார். இவரை கேட்டாங்க இவங்க யாரு? இவங்களை கேள்வி கண்டது. நாங்கள் யார் தெரியுமா? அல்லதீன இவங்களா உலகத்துல மனுஷர் வச்சு நின்றவங்க. யாரு? மனுஷர் வச்சு நின்றாங்க. மனுஷன் ஆட்சி போட்டு தமிழ போட்டாங்க இல்ல. மத்தவாதி குறம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு கொடுக்கப்பட்டாங்க. அதே தெரிஞ்சுட்டது இன்னும் அறிவாளி வந்து சில சொல்லலாம் பார்க்கிறாங்க. பார்க்கிறாங்க. நாங்க இறச்சி கடையில பேசி நல்ல தொடையால தடையால வெட்டி தான் கேட்கிற மாதிரி, மண்வெட்டியால மண்ணை கொத்தி எடுக்கிற மாதிரி, சிலருடைய மேலிலிருந்து தலையை அப்படி வெட்டி கொத்தி எடுக்கிறாங்க. மலைக்கு அவருடைய மேலில் இருக்கிற தலையை அப்படி கொத்தி எடுத்து அவருடைய வாழ்க்கையில வச்சு திணிக்கிறாங்க. நீ உலகத்தில் சின்ன மாதிரி இங்கே சிந்தி சொன்னாங்க. வாழ்க்கையில வச்சு திணிக்க சொல்ல மூச்சு திணறுது. அதுதான் திடீர்னு யாராவது குறைய வச்சு வாழ்க்கை வச்சு மூச்சு திணறி மூச்சு திணறி மௌத்தாரமாய் தத்தளிக்கிறார். அந்த மௌத்து மௌத்தாய் மண்ணோட மண்ணா போறதா இருந்தா வேண்டிய கூட்ட போட்டுட்டு போலாம். வேண்டிய கூட்ட போடலாம். இறவியாருக்கு கட்டலாம், புறம் பேசலாம், அவதூறு சொல்லலாம், மனபங்கப்படுத்தலாம். வேண்டிய அநியாயத்தை செஞ்சு போலாம். மண்ணோட மண்ணா போறதுதான். அதுதான் நமக்கு உங்களுக்கு மனுஷனாக்கள் நமக்கு இல்லாது. நாம் நிரந்தரமானவர்கள். ஒரு இடத்துல இன்னும் இடத்திற்கு கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க மூத்தான மாதிரி கத்தரிக்கிறான். அவங்களை வச்சு அவங்களுக்கு தீர்க்கப்படுது. இவங்க யாரு?
நாங்கள் யார் தெரியுமா? الذين يقعون في أعراضهم ويتحدث به. இவர்கள் வேலை என்னன்னா ஒவ்வொருத்தர குறையும் தேடி அதை அம்பலப்படுத்திக் கொண்டு அவர்களோட அவளுக்கு சும்மா சந்தைகளை கிளப்பி அதை 4 பேருக்கு முன்னால பேசி அதை அம்பலப்படுத்திக்க இறைவர்கள் செஞ்சுவேன். இது கொடுக்கிற தண்டனை இந்த பதவி யார் தெரிவிக்குமாங்களா பாதுகாப்போடு நாங்கள் எங்களை பேசணும். இந்த படம் பேசினா நாளைக்கு எங்களை பேசணும். பகவான் தெளிவாசம் விரும்புறீங்களா? உண்மையே நாங்கள் சீக்கிரம் மக்கள் உண்மையே அதெல்லாம் வரைக்கும் ஒரு பயணத்தில் இருக்கும் பொழுது வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே பரவாட்டு வருடத்துல தாங்கிறாங்க. அபூபக்கர் உமர் இந்த வருடத்துல தாங்கிறாங்க. நீண்ட சம்பவம் சொல்றாங்க போது அதெல்லாம் வாழை வருஷம் இன்னொரு ஓய்வெடுத்தாங்க. அபூபக்கர் உமர் ஓய்வெடுத்தாங்க. அவங்களோட சாதி பணியாளர் வேலைக்காரர்கள் இருந்தாங்க. வெளியே பார்த்தாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. சரியான பசி. அவரை இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சு சாப்பாடு 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கொண்டு அவரை எதிர்பார்த்தாங்க. நாங்க தேவர்களோட வேலைக்காரர்களோட பணியாளர்கள் நடக்கிற மாதிரி நடத்துகிறேன். காலை எட்டி வருகிறேன். உமா விடுத்து எடுத்துக்கிறேன். எதிர்பார்த்து கேட்டா இந்த சாப்பாடு தூக்கம் சரி பிரச்சனைங்க சொல்லுவாங்க. நாங்க சலாம் சொன்னீங்க சொல்லி ஏதாவது ஆனந்த ஏதாவது எடுத்துவாங்க அப்படின்னா இவர் ஓடிப்பான ஒரு வேலைக்காரர் யார் சொல்லுவா அபூபக்கர் வந்து நமக்கு சலாம் சொன்னாங்க. ஏதாவது எடுத்துக்கிட்டு வர சொன்னாங்க. ஏதாவது சொல்லுங்க அங்கே போயிட்டு அதெல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னது சொல்லுங்க. அவங்க 2 பேரும் சாப்பிடுறாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிடுறாங்க. நான் சொல்லுங்க சொல்லுங்க 2 பேர் எதிர்பார்த்துருக்கேன். ஏதாவது வரணும் செய்வார். ஏன்னா நீங்க இதனால வீட்டுக்கு சொல்லுவாங்க வாழ்க்கை சொன்னாங்க. நீங்க சாப்பிடுறீங்க. 2 பேரும் முகமது ரசூலுல்லாஹ் யாருக்கு விலகி வச்சுங்க. முகமது ரசூலுல்லாஹ் யாரு? குர்ஆன் என்ன சொல்லுதோ ஒரு மனத்திருப்பதாக எந்தோடைய பேச மாட்டாங்க. பேசினா அது வகையாகத்தான் இருக்கும். ஏதோ நடந்திருக்குது. ஓடோடி வந்தாங்க. யார கூடவா நாங்க சாப்பிடலையா இதான் போனேன். சொன்னாங்க தலைநாட்ட 2 பேரையும் பார்த்து இன்னி இருக்கும். இந்த வினாடி அவருடைய இறக்கி உங்களோட பச்சை கிடையில் இருக்கிற இந்த கண்ணால பார்க்கிறேன்னு சொன்னாங்க. சரியான உடனே விலகிதான் யார சொல்லவா எங்களுக்கு அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்டு 2 பேர் நான் சொன்ன பேசிக்கொண்டாங்க. ஒன்னும் பேச இதான் பேசுறாங்க. சொன்னாங்க இந்த ஊர்ல நான் எங்களை பார்த்து அது மொழி செய்கிறதா இருந்தா தூக்கப்படைய தூங்கி கொண்டே இருக்கிறார். தூக்கப்படைய எந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. அவரை இழைச்சி உங்களோட பக்கல் கிடைக்கிறான் பார்த்து யாருக்கும் அல்லாஹ் தான் மன்னிக்கிறேன். முத்தஜாபுதாவையாக இருக்க முடியும் என்ற வராது. அப்படியே சொன்னாங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் மன்னித்தாலாம். நான் மன்னிப்பு கேட்டவர்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். அவர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த சௌபாரமாக நீங்கள் நான் முழு உலகத்துக்கும் பயணம் செய்ய வேண்டியவர். தெரியாத எவ்வளவு சொன்னது நாங்கள் இல்லாத அவனை பற்றி காதுகிறது. அந்த ருச்சி அந்த இன்பமா இருக்கு. எல்லாம் பாதுகாக்கணும். சிலர் மதத்துக்கு வந்துட்டா இடத்துக்கு வந்துட்டா அவர்கள் அப்படி சூழ்ந்து கொள்வாங்க. சிலர் ஏன் இவர்கிட்ட போனா நல்ல செய்தி கிடையாது. இவர்கிட்ட போனா நல்ல கதை சொல்லுவார். இவருடைய வேலையும் கதை தேடிக்கிடுவாங்க. இவருடைய வேலையும் கதை தேடிக்கிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒருவர் அல்லாஹ்வின் பொய்காரே பொய்காரி பொய்யை எங்களுக்கு
பெரிய கட்டி வச்சு கதையெல்லாம் கட்டி வச்சு கதை சொல்ல தேவை. ஒருத்தர் மீது பொய்யான கதைகள் எல்லாம் வளர்த்து கதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. பொய்யா அவங்க நல்லா இருக்கு. இதை மாத்திரம் செஞ்சா போதிய கேட்டோட காட்டிய அங்க என்ன செய்ய அது உண்மையா பொய்யா நடந்துதா இவரா எவரு ஒன்றும் பார்க்கிறது கிடையாது. அல்லாஹ் இன்னைக்கு நேர்த்து போனது கிடைச்சி வருத்தப்படும் மகனும் விளங்கும் எல்லாருக்கும் ஆசை குருவுக்கு நாம் முதலாவது இறக்கணும், நாம் முதலாவது போடணும், நாம் முதலாவது பொய்யாளரும் ஆசைப்படும். நாம் முதலாவது உண்மையா பொய்யா நடந்ததா இல்லையா, இதை போடுறதால என்ன நடக்கும், இதை போட்ட சின்ன உண்டாமா குழப்பம் உண்டாமா, இதை போடுறதால என்ன லாபம் இருக்கு, இதனால் உலகத்துக்கு மத்தியில் பிழை உண்டாமா, இதை பார்த்தோமா பொய்தான் அல்லாஹ் பாதுகாக்கும். இந்த வரையிலே மேலாட்டில் என்ன சொன்னாங்க காட்டப்பட்டது. அவருக்கு முன்னால் 2 மகன்கள் இரும்பு ஆயுதங்களை ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. இரும்பு ஆயுதத்தை அவருடைய ஒரு சைடால குத்தி மற்ற சைடால இழுத்து எடுக்கிறாங்க. சாலைக்குள்ளாக இதால வெளியே எடுத்தோட மகன் இருப்பாடு அந்த சைடால குத்துறாங்க. வெளியே எடுக்கப்படுகிறது. இது யாரு தண்டனை. இவர்கள் என்னன்னா அதிகாலையில வெளியில வந்து பொய்யான செய்திகளை தங்கிலிருந்து அங்கிருந்து இங்கே பார்த்து இன்னைக்கு சந்திக்கு போக தேவை, இன்னைக்கு வெளியில வர தேவை, படுத்த படுக்கிற தலைவாணியை சாய்ந்து கொண்டு போன நசி நசிக்கா போற அதே வருது. அவரோட பொய்ய உருவாறு ஒரு உலகத்துக்கும் போறது. அந்த சகாபாக்கள் யோசிக்கலாம், இதே புரியா ஒரு உலகத்துக்கு வெளியில் போட்டோம்னு சொல்லி போல சகாபாக்கள் தேவையை யோசியங்களுக்கு யோசிக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. கண்கூடா பார்ப்போம். ஒரே செய்தி அனுப்பியால் பொய்யான செய்தி. அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியா, இது லேசான பாவம் உண்டு. இது நாவால் ஏற்படக்கூடிய பாவம். இந்த நாவ அசைச்சி எத்தனை பேர் மாநில மாணவர்களும் எத்தனை பத்தி பறந்து தெரியும், போட்டு தெரியும். ஓய்வுக்குள் எகுமதான், ஓய்வுக்குள் எகுமதான். கோல் பண்ணி தெரிகிறவங்களுக்கு வயலண்ட நரகம். வயலுக்கு 2 சப்தே, ஒன்று நரகம், அடுத்தது கேள்வி நாட்டம் அழிவு. நரகம் எடுக்க வேண்டாம். அந்த நரகத்தை பற்றி ஹதீஸ்ல வருது. நரகத்திலேயே ரொம்பவும் கொடூரமான ஈட்டான நரகம் தான் வயலண்ட நரகம். துணியா துணியாவிற்கு மவுண்டன் மலைகளை அந்த வயலண்ட நரகத்துல போட்டா அப்படி கரைந்து வைக்கும். இந்த நரகத்தெல்லாம் கோல் சொல்லி திரியோர்கள் போடப்படுவார் என்று குரான் சொல்லு. இந்த நாவல் அல்லாஹ் பாதுகாப்போம். சகோதரே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சற்று யோசிப்போம். என்ன நடக்குது? இந்த நாவாசை என்ன பேசிக் கொள்கிறோம்? புறம் பேசுறோம், அவரோடு சொல்றோம், விட்டு தட்டுறோம், பொய் பேசுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகீன்களுடைய அடையாளம் சொன்னாங்க. முனாஃபிகீன் அடையாளம், கிராமத்து முனாஃபிகீன் அடையாளம் பேசினா போய் இது நாவால் ஏற்படுது. வாழ்க்கைக்குள்ள மாறி நம்பப்பட்ட மோசடி ஏதாவது கருக்கங்கள் இன்னும் சஞ்ச சச்சரவுகள் அப்படி இப்படி வந்தா அவர்கள் வாயிலிருந்து கூட்டணம் வரும். உமாவை பேசுவார், பாப்பாவை பேசுவார், சத்தியமான வார்த்தையா வரும். இந்த பழத்தை யார் தெரிவிக்குமோ, இந்த நாள் இருந்தாலும் சரி, நாள் ஒட்டி இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொழுது நோம்பு பிடிச்சி தன்னொரு முஸ்லிமுக்கு கருதுற போதிலும் சரி, இந்த பழக்கம் யார் செய்யுமோ முனாஃபிக் பாடி சுத்தமான முனாஃபிக் என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்கள் போற இடமில்லை. குர்ஆன் என்ன சொல்லுது? இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நரகத்தில் அதிக சாதகங்களும் வேண்டும்.
நரகத்துடைய அடித்தளம். இது எதனால இத சொல்லப்பட்ட 3 செயல் அடையாளம் எதிர்வினையாகுது? நாவால். நம்ப வைக்கிறது நாவால் தான். உண்மை பேசுற மாதிரி நடிச்சு பேசி வாக்குகளை கொடுத்து நம்ப வைக்கிறது தேவமாயில. நடத்தையாளர் செய்யற நம்பிக்கை ஒரு மாதிரி நல்ல மாதிரி காட்டலாம், பேச்சாளி நல்ல மாதிரி ஏமாற்றலாம், நம்ப வைக்கிறோம். அப்படி பார்த்தா நான் என்ன அடையாளம் சொல்லப்பட்டதோ எல்லாம் இந்த நாவல். இந்த நாவல் மனிதன் செய்த பாவங்கள்ல அதிகமான பாவம் செய்த ஒரு குறுப்பம் இருக்குவாரு நாவல். அதிகமான பாவம் செய்த உறுப்பு நாவல். அதாவது அதிக சொல்லலாம் வாழ்க்கை சொன்னார்கள். இதற்காக ஆதமுடைய மகன் காலை அழுகிறான் என்று சொன்னான். முழு உறுப்புகள் இந்த நாவோட பேசுறான். முழு உறுப்பு இந்த நாவோட பேச அனுப்பியா அப்படின்னா எங்களோட விஷயத்தை நீ அல்லாஹ் பயந்து போ. எங்களோட விஷயத்துல நீ அல்லாஹ் பயந்து போ. நீ சரியா இருந்தா நாங்களே சரியா இருப்போம். நீ அங்கிட்டு ஆச்சா நாங்கள் அங்கிட்டு ஆக வேண்டி வந்துடுவோம். எங்களுக்கு சும்மா படாயில போட்டு இருக்க வச்சிடாரு. நீ அது எங்களை மட்டும் நகரங்களை போட்டு எரிக்கிறாரு. நீ அல்லாஹ் பயந்துவோன்னு சொல்லி முழு உறுப்பும் இந்த நாவ பார்த்து சகோதரே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸ்ல வர இந்த நாவல கல்வி ஒரு வார்த்தை பேசும். அந்த வார்த்தையால அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டுதான் என்று சொன்னார். அவர் அல்லாஹ் பொருத்தத்தோடு இந்த பூமிக்கு நிலவார். வார்த்தையை பேசுறார். அல்லாஹ் தடுத்த வானாம் என்று சொன்னேன். அந்த வார்த்தையை பேச அல்லாஹ் கோபத்துக்கு ஆளாகிட்டாரா ஒரு மூச்சுவரையும் அல்லாஹ் அவருடைய கோபத்தோடு இந்த பூமிக்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேச்சுகள் பேச நினைச்ச அர்த்தமா அப்படின்னு நான் சொல்றாங்க. எனக்கு இந்த ஹதீஸ் எங்க பேச சொல்றது எத்தனையோ பேசும் நான் எடுத்து இந்த ஹதீஸ் ஞாபகம் வந்து பேசுறது. இதனால அல்லாஹ் பொறுத்த கிடைக்குமா கோபம் கிடைக்குமா? அல்லாஹ் கோபத்துக்காக நிறைய பௌத்து வந்தா அல்லாஹ் அதிர்ச்சியாக நினைக்கிறான். இந்த உலகத்தை வந்து போகணும் பயந்து பேசுறது இருக்காது. ஆதி கேட்கிறான் யார கூடவா நாங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் கிராமத்துல பிடிக்கப்படுவோம். மாற்றுப்படுவோம். நாளைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹஜக்கும் முன்னார் பின்னால் அலா குதுரி இல்ல அஃபாதி அல்ஹதி. உங்களுக்கு தெரியாதே நாளைக்கு மக்கள் முகம் கூப்பிடுறது நரகத்தில் வீசப்படுறதுதான். இந்த ஞாபகத்திற்கு விளையாடுதான் நரகத்துக்கு போறாங்க. இது உங்களுக்கு தெரியாதா? அதிகமானவர்கள் நரகத்துக்கு போறது ஞாபகத்துக்கு தான். நாவை பாதுகாத்துக் கொண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பெடுத்தாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்காங்க. யாரு இந்த நாவலையும் மர்மத்தாண்டி நான் பாதுகாப்பேன் என்று உத்தரவாதம் தருவார்களோ அவருடைய சுவர்க்கத்துக்கு நாம் பொறுப்பை நாம் தருவோம். நாம பாதுகாத்தா சுவர்க்கம் இருந்தாங்க. சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேச முன்னால பேசி நமக்கு அடிமை, பேசிட்டா பேசிக்க நாங்க அடிமை. எத்தனை பேர் பேசிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை, தலை குடிய வேண்டிய நிலைமை. எத்தனை பேர் பேசாமல் இருந்துச்சு பேச வேண்டாச்சு. சகோதரர்கள், இந்த நாள் அசைச்சு எத்தனை குடும்பத்தை பிரிச்சிட்டோம். இந்த நாள் அசைச்சு எத்தனை பின்னாக ஒன்று பண்ணிட்டோம். நாள் அசைச்சு எத்தனை பேர் வந்து இந்த மக்களுக்கு வீண் சந்தேகங்கள் உண்டாக்கிட்டோம். மன்னிக்கும் லேசான பாவம் இல்லை. லேசான பாவம் இல்லை. பேசுறதுக்கு லேசி. ஆனா மறந்துடக்கூடாதே. காலையில் எவ்வளவு கேட்டு பேசியிருக்கோம். எல்லா ரெக்கார்டாக இங்கே யாராக அனுப்பிடுவார்கள்.
மற்றவங்களை பத்தி அநியாயமானவர்களை புறம்பேசி அவதூறு சொல்லி மாண்டபங்கப்படுத்தியிருந்தா இத்தனை பேர் மாண்டபங்கப்படுத்திக்கிறோம். நாலு சபையில் கேள்வி செஞ்சிக்கிறோம், கிண்டல் பண்ணிக்கிறோம், எல்லாம் மன்னிக்கணும். யார் இந்த நாவை பாதுகாத்தாலோ ஒரு போர் இழப்பு இருக்கும். நாவை பாதுகாக்கையா எல்லாம் பாதுகாக்கணும். இதை சொல்லி முடிக்கிறேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் புகாரி கடைசி ஹதீஸாக கொண்டு வராங்க ஒரு ஹதீஸை. அல்லாஹ்வுடைய அன்பை அடையக்கூடிய மீதான தராசில கொண்டு பண்ணக்கூடிய ஹதீபத்தான் ரஹ்மான் சக்கியத்தான் மீதான் ஹதீபத்தான் அலைஹிஸ்ஸலாம் நாவுக்கு ரொம்ப லேசானது, மீதான தராசில நன்மையிலே கட்ட பாரமாக்கக்கூடியது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. இது ஏதாவது செய்யறாங்க நாவாசைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் இந்த வார்த்தை இந்த நாவாசைக்கு சொன்னா மீதான் என்ற தராசில பாரமானது. அல்லாஹ் அவர்களே எங்களுக்கு ரமலான் சென்ற 2 வாரம் தான் ரமலான் முழுக்க எங்களுக்கு படித்து தந்தது நாவ பாதுகாக்கிறான். அதுக்கே ரமலான் ஹதீஸ் கேட்டோம். மல்லமில்ல கௌலு வலமலபி படைப்பெருந்தாய் நீங்க நாம யாரு நோம்போடு போய் பேசுறது, புறம் பேசுறது, அவர்களுக்கு இட்டு கட்டுறது, அதிகமான வார்த்தையை பேசுறது யாரு விளையலையோ, மோசமான செயல விளையலையோ அவர்கள் நோம்புல எந்த பிரயோசனம் இல்லை. சரியா நோம்பு பிடிச்சிருந்தால், நோம்பு கபூலியதாக இருந்தால் ஞாபக பாதுகாப்போம். நோம்பும் படிச்சு தந்து ஞாபக பாதுகாரே, ஹஜ் படித்தார பாடமும் ஞாபக பாதுகாரே. குர்ஆன் சொல்லுதோ ஹஜ்ல வலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى وتكونوا يا أولي الألباب. حج قبولهما حج قبول كلهما நாவ பாதுகாக்காம ஹஜ் கபூல் ஆகாது. ஹஜ்ஜில அசிங்கமான வார்த்தை பேச வேணாம், வீண் தர்க்கங்களை ஈடுபட வேணாம், மோசமான வார்த்தைகளை பேசிட வேணாம். பேசினா ஹஜ்ஜுடைய நன்மை அடைஞ்சிடும். ஹஜ் படித்தால் நாவ பாதுகாக்க, நோம்பு படித்து தந்தது நாவ பாதுகாக்க, கொள்கை படித்து நாவ பாதுகாக்க, தப்பீரை கட்டிட்டு அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாத எதுவுமே அதை பேசுகிறாரே. எது அனுமதிக்கப்பட்டதோ அதை மாத்திரம்தான் ஓதுவோம். நினைச்சல் எல்லாம் பேச முடியாது. கொள்கை படித்து தந்தது நாவ பாதுகாக்க. இந்த நாவ பாதுகாத்து அவங்க பொருத்தத்தை அறிந்து நிலைமையில பொருத்தத்தை அடையக்கூடிய அப்படியாப்பட்ட நல்லவர்கள் கூட்டத்தை ஆகலாம். என்னையும் எனது குடும்பத்தையும் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆக்கிரவானாக. தலைமையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாயினுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, கூட அம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, சில முடிவுகளை நல்லதாக இருப்பாயாக, கேட்க மோசத்திற்கு பாதுகாப்பாயாக. நாவாசத்தை நரகத்துக்கு போற அப்படியாப்பட்ட பாதைகளை சேர்க்கிறாரே. ஒரு பேசக்கூடிய அந்த பாவத்தில் யாரை இந்த சந்ததியை பாதுகாத்தேன். இந்த நாவாரை யாரையும் நோக்கடிக்க வைக்கிறாரே. பொருத்தமான வார்த்தைகள் நாவாரை வெளியாக்கி அவருடைய உதவியெல்லாம் இதை பாதுகாக்க முடியாது. இந்த நாவை பாதுகாத்து உன்னை சந்திச்சு அந்த பொருத்தத்தோட உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை தந்தது முடிவுகளை பாதுகாப்பாக, ஆபத்திலிருந்து விபத்துகளை பாதுகாப்பாக, உண்மையை பாதுகாப்பாக, மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாக, ஜமாத்களை பாதுகாப்பாக,